3i அட்லஸ், அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் அது எங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்றால் எமது பூமி இருக்கும் எதிர் திசையில், அதாவது பூமி சூரியனுக்கு ஒரு பக்கத்தில் இருக்கின்றது என்றால் சூரியனுக்கு அடுத்த பக்கத்தில் தான் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எனவே சூரியன் அதனை மறைக்கின்றது. சூரியனது ஒளியை தாண்டி எம்மால் அதனை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது. எனவே நாம் இப்பொழுது பார்ப்பது விண்வெளியில் இருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை அல்லது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களை மட்டுமே. எனவே டிசம்பர் மாதத்தில் இதனை வெறும் கண்ணால் காண முடியும் என்பது ஒரு முக்கியமான செய்தியாகும். அடுத்தது, இந்த 3i அட்லஸ் என்பது உண்மையிலேயே 7 பில்லியன் ஆண்டுகள், அதாவது 700 கோடி ஆண்டுகள் பழமையானது. எமது பூமியும் சூரியனும் தோன்றியே 450 கோடி ஆண்டுகள் அல்லது 4.5 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆகின்றது. எனவே பூமியையும் சூரியனையும் விட இது மிக பழைய இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட். இதற்கு ஏன் 3i அட்லஸ் என்று பெயரிட்டார்கள் என்றால், இதுவரை 2017 2019 அதற்கு பிறகு இந்த 2025 தான் ஒரு இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் ஒன்று எமது சூரிய மண்டலத்திற்கு உள்ளே புகுந்துள்ளது. அதனால் தான் ஐ என்றால் இன்டர்ஸ்டெல்லர் என்ற அர்த்தம். 1i என்பது முதலாவது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட், அதற்கு ஓமுவாமுவா என்று பெயரிட்டார்கள். இரண்டாவது பொரிசோ என்ற ஒரு ஆப்ஜெக்ட் எமது சூரிய மண்டலத்தில் புகுந்து வெளியேறியது, அதற்கு 2i என்று பெயரிட்டார்கள். எனவே இது மூன்றாவது புகுந்துள்ளதனால் இதற்கு 3i என்று பெயரிட்டுள்ளார்கள். எனவே இப்பொழுது இது குறித்து நிறைய வதந்திகள் பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது ஒரு ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்பாக இருக்கலாம் என்று. ஏனென்றால் இதன் பல்வேறு நிறமாற்றங்களை இதற்கு காரணமாக கூறுகின்றனர். அது மாதிரி தான் பல சிறிய ஒரு மைக்ரோஸ்கோப்பினால் எடுக்கப்பட்ட ஒரு நுண்ணுயிரின் புகைப்படத்தை ஆர்டிஃபிஷியலாக சேஞ்ச் பண்ணி இதுதான் இந்த ஆப்ஜெக்ட், ஒரு இந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இது தோற்றமளிக்கிறது என்ற வதந்திகள் கூட இப்பொழுது பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் விஞ்ஞானிகள் அடித்து கூறுகின்றனர், இது எந்த ஏலியன் ஆப்ஜெக்டும் அல்ல, அதாவது ஏலியன்கள் உருவாக்கிய ஸ்பேஸ்ஷிப் அல்ல, இது ஒரு நேச்சுரலான காமெட் தான் என்று, வால்வெளி தான் என்று. நீங்கள் அறிவீர்கள், வால்வெளிகள் என்பவை எமது சூரியனை மிக ஒரு ஒழுங்கற்ற ஒழுக்கில் எமது சூரியனை மிக தொலைவில் இருந்து சுற்றி கொண்டிருப்பவை ஆகும். ஆனால் அவை சூரிய மண்டலத்தின் உள்ளே தான் இருக்கின்றது. இந்த ஐ என்று பெயரிடப்படும் 1i 2i 3i என்று இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்கள் இருக்கின்றனவே, அவை சூரிய மண்டலத்தை சார்ந்தவை அல்ல. அவை எமது மில்கிவே கேலக்சியில் எங்கோ இருந்து வேறு நட்சத்திர மண்டலங்களில் இருந்து வருகின்றன. ஆகவே இந்த பொருளும் அவ்வாறான ஒரு பொருள்தான் என்பதனால் தான் இதற்கு 3i என்று பெயரிடப்பட்டுள்ளது. அடுத்தது இன்னும் முக்கியமான விடயம் என்னவென்றால், இந்த 3i இப்பொழுது 3i அட்லஸ் ஆனது இப்பொழுது, அதாவது இந்த வீடியோவை நான் உருவாக்கி கொண்டிருக்கும் நவம்பர் மாத 2ஆம் வாரத்தில் இந்த ஆப்ஜெக்ட் எங்கு இருக்கின்றது என்றால் பூமிக்கு அருகில்தான், பூமிக்கும் செவ்வாய்க்கும் அருகில்தான் இருக்கின்றது. செவ்வாயை சுற்றி கொண்டிருக்கும் பல்வேறு விண்கலங்களும் இது குறித்த நிறைய புகைப்படங்களை எடுத்து அனுப்பியுள்ளன. அது மாதிரி தான் பூமியிலிருந்தும் பூமியை சுற்றி கொண்டிருக்கும் விண்கலங்களும் நிறைய புகைப்படத்தை எடுத்தன. இது இப்பொழுது சூரியனுக்கு மறுபக்கம்தான், பூமி இருப்பதற்கு மறுபக்கம்தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. பூமியின் திசையை நோக்கி இது சூரியனை கடந்து செல்லும் போதுதான் வெறும் கண்ணினால் இதனை பார்க்க முடியும் என்று கூறுகின்றனர். இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால், அதற்கு பிறகு இது சூரியனை விட்டு வெளியேற முன்னர் வியாழனின் ஒழுக்கை நோக்கி திரும்ப பயணிக்குமாம். பின்னர் தான் அது சூரிய மண்டலத்தை விட்டு அது வெளியேற உள்ளது. மேலும் இந்த 3i ஆப்ஜெக்ட் என்ற இந்த கொமெட் ஆனது ஒரு விசித்திரமான முறையில் தான் எமது சூரிய மண்டலத்தில் உள்ளே புகுந்துள்ளது. அது எவ்வாறெனில், அதாவது சூரியனை ஏனைய கிரகங்கள் சுற்றி வருகின்றது தானே, அதே ஒழுக்கில் நேராக அது புகுந்துள்ளது. ஏற்கனவே அந்த இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட்ஸ் அவை அவ்வாறு அல்ல. ஒன்று சூரிய மண்டலத்துக்கு மேலே இருந்து அல்லது கீழே இருந்து தான் அவை சூரிய மண்டலத்தில் புகுந்தன. மேலும் இந்த 3i ஆப்ஜெக்டில் உள்ள ஒரு விசேஷ தன்மை என்னவென்றால், இது இதுவரை எந்த ஒரு நட்சத்திரத்தையும் அண்மிக்கவில்லை என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். இது
எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகின்றது, எத்தனை ஒளியாண்டு தூரத்தில் இருந்து இது தனது பயணத்தை ஆரம்பித்தது என்று கூற முடியாது. என்றாலும் இது ஏறத்தாழ 7 பில்லியன் வருடங்கள் பழமையானது என்பதனால் மிக மிக தொலைவிலிருந்து, பல ஒளியாண்டுகள் தொலைவில் இருந்து இது வரலாம் என்று எம்மால் கணிக்கலாம். என்றாலும் இது எந்த ஒரு நட்சத்திரத்தையும் இதுவரை அண்மிக்கவில்லை. இதற்கு விஞ்ஞானிகள் கூறும் காரணம் என்னவென்றால், இந்த 3i ஆப்ஜெக்ட் என்ற பொருள் இப்போது சூரியனை முதலாக அண்மித்துக் கொண்டிருக்கின்றது என்பதற்கு அவர்கள் ப்ரூஃபினை கூறுகின்றனர். என்ன ப்ரூஃப் என்றால், கார்பன் டை ஆக்சைடு வாயுவும் கார்பன் மோனாக்சைடு வாயுவும் வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இவை ஐஸ் கிறிஸ்டலாக இந்த பல பில்லியன் கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த 3i அட்லஸ் கொமட்டின் மீது படிந்திருந்து இப்பொழுது சூரியனை அண்மிக்கும் போது அவை வெளியேறிக் கொண்டிருக்கின்றன. இந்த நிறைய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு வாயுக்கள் இதில் படிந்து இருந்ததனால் தான் இவ்வாறு வெளியேற முடிகின்றது. ஏற்கனவே அது வேறு ஒரு நட்சத்திரத்தினை அண்மித்திருந்தால் ஏற்கனவே அது வெளியேறி இருக்கும். குறைந்த கார்பன் மோனாக்சைடு மற்றும் டை ஆக்சைடு தான் அதில் இருக்கும் என்று கூறுகின்றனர் விஞ்ஞானிகள். ஆகவே இது பல ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்து வந்தாலும் வேறு நட்சத்திரங்களை சூரியனை அண்மித்தவாறு இது அண்மித்திருக்க மாட்டாது. வெறும் காரிருளில் இந்த மில்கிவே கேலக்சியில் அது பல ஒளியாண்டுகளாக பயணம் செய்து கொண்டிருந்து இருக்கலாம். எமது சூரிய மண்டலத்தில் அது நுழைந்தவுடன் தான் முதலாக அது சூரியனை இப்பொழுது நெருங்குகின்றது. அதாவது முதலாக அது நெருங்கும் ஒரு நட்சத்திரமாக சூரியன் தான் இருக்கின்றது என்று கூறுகின்றனர். மேலும் இது சூரிய மண்டலத்தை கடந்து இன்னும் பயணிக்கும் போது வேறு நட்சத்திரங்களையும் அது அண்மிக்க கூடும். அதற்கு பல கோடி ஆண்டுகள் எடுக்கலாம். தொடர்ந்தும் இந்த 3i அட்லஸ் என்பது அதன் பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பாருங்கள், எமது மில்கிவே கேலக்சியில் எங்கோ தொலைவில் இருந்து வரும் ஒரே ஒரு பொருள் இது ஏறக்குறைய 6 to 10 கிலோமீட்டர்கள் விட்டமுடையது என்று கூறுகிறார்கள். இந்த ஒரு சிறிய பொருள் எவ்வளவு சலசலப்பை மக்களிடையே ஏற்படுத்துகிறது. இப்பொழுது விஞ்ஞானிகளின் முழு ஆர்வமும் கண்ணோட்டமும் இதன் மீது தான் இருக்கின்றது. அடுத்தது கான்ஸ்பிரசி தியரிகளும் நிறைய உலா வருகின்றன. இது ஏலியன் ஆப்ஜெக்ட் தான், ஏலியன்கள் தான் பூமியை உளவு பார்க்க அனுப்பியுள்ளார்கள், சத்தமின்றி பூமியை உளவு பார்த்து விட்டு இது செல்கின்றது போன்ற பல கான்ஸ்பிரசி தியரிகள் பரவி கொண்டிருக்கின்றன. அது மாதிரி தான் பல சயின்டிஃபிக் ஆய்வுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள், ஒரே ஒரு மில்கிவேயிலிருந்து எங்கோ தொலைவில் இருந்து வந்த ஒரே ஒரு பொருள் தான் எவ்வாறான ஒரு சயின்டிஃபிக் மற்றும் கான்ஸ்பிரசி ரீதியான அலைகளை இந்த பூமியில் உள்ள மக்களின் மீது ஏற்படுத்துகின்றது என்று. அவ்வாறு என்றால் எண்ணி பாருங்கள், பில்லியன் கணக்கான ஏறத்தாழ 400 பில்லியன் ஸ்டார்களை கொண்ட இந்த மில்கிவேயில் என்ன அதிசயங்கள் இருக்கும் என்று. அவற்றிலிருந்து வேறு பெரிய பெரிய பொருட்களை சூரிய மண்டலத்தை அண்மித்தால் என்னென்ன பெரிய பெரிய விடயங்கள் நிகழும் என்று. ஆகவே இந்த 3i அட்லஸ் என்பது இப்பொழுது இன்டர்ஸ்டெல்லர் ஆப்ஜெக்ட் என்ற வகையில் சூரிய மண்டலத்தில் அது நுழைந்து சூரிய மண்டலத்திலேயே இதுவரை இல்லாத பல தனிமங்களையும் அது கொண்டிருப்பதும் மற்றும் அது எத்தனை இன்டர்ஸ்டெல்லர் எந்தெந்த பகுதிகளுக்கு சென்று வந்திருக்கும் என்ற ஒரு ஆர்வத்தினையும் விஞ்ஞானிகளிடையே ஏற்படுத்துகின்றது. தொடர்ந்தும் நாம் இந்த டிசம்பர் மாதம் முதல் அல்லது 2வது வாரத்தில் எம்மால் இதனை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும் என்பதனால் உங்களிடம் ஒரு தொலைக்காட்டி இருந்தால் இப்பொழுதே தயாராகுங்கள். இந்த காட்சியை மிஸ் பண்ண வேண்டாம். உலகத்தில் எங்கிருந்தாலும் உங்களால் இதனை காண முடியும். எனவே தொடர்ந்து நம்முடன் இணைந்திருங்கள் இது மாதிரியான லேட்டஸ்டான சயின்டிஃபிக் வீடியோக்களுக்காக.